ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே திமுக கூட்டணியில் எல்லா கூட்டணி கட்சிகளும் காம்பேக்டாக அவர்களுக்குரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு தொகுதிகள் விஷயம் மட்டும் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. அதிமுக கூட்டணியை உடைத்து இரட்டை இலையை பறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தெருவில் விடணும், அந்த கட்சியை அழிக்கணும். அதிமுக அந்த ரெட்டலையை ஓபிஎஸ்க்கு எலெக்ஷன் கமிஷனை கொடுக்க வைத்து ஓபிஎஸோட இந்த மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அதிமுகவில், அதான் ஏபிஎஸ்க்கு ரொம்ப க்ளோஸாகவும் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி போன்றவர்களில் எல்லாரையும், உதயகுமார் போன்றவர்களை மிரட்டி உங்கள் மேலே வழக்கு வந்துவிடும், கைது செய்யப்படுவீர்கள், ஒழுங்கான இந்த பக்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர்களை மிரட்டி ஓபிஎஸ் பக்கம் வர வைத்து விட்டு இதுதான் உண்மையான அதிமுக என்று காட்டி இவர்கள்ட்ட கையெழுத்தை வாங்கிய எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து ஓபிஎஸ்ஸை தெருவில் விடுவதற்கு, ஓபிஎஸ்ஸை அழித்தொழிப்பதற்கு இரட்டலையை பிடுங்கி விட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் பிரேக் பண்ணியிருக்கோம். நம்ம தான் நேற்று போட்டோம் இந்த மாதிரியான ஒரு சதித்திட்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. இப்போ அந்த கூட்டணியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவை ஆஃப் பண்ணுறதுக்கு எடப்பாடி ஜெயிலுக்கு போயிடுவார். அதிமுகவில் தான் ரெட்டலை பிடுங்கப்படும். ரெட்டலை பிடுங்கினா ஓபிஎஸ்க்கு வந்துடும். ஓபிஎஸ்க்கு வந்துட்டால் நீங்கள் போய் அவர்களோட சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவை மிரட்டி, தேமுதிக வாங்க போகிறது 1500-2000 ஓட்டு தொகுதிக்கு. ஸோ அவர்களே மிரட்டி சரத்குமார் கூட அவருக்கு உரிய ஒரு விலையை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை கட்சியில் சேர்த்துட்டாங்க. 1500 ஓட்டு 1000 ஓட்டு விழுகக்கூடிய கட்சிகளை கூட அவர்கள் விடுவதாக இல்லை. எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இந்த கூட்டணியை பெரிதாக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கம். அவர்கள் ஏற்கனவே கதவை திறந்து வச்சுருந்தேன், ஜன்னலை திறந்து வச்சுருந்தேன், பாத்ரூமை திறந்து வச்சுருந்தேன்னு சொல்லி யாருமே வரலை. உடனே என்னென்னா மிரட்டல் இதில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் அங்கே இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அந்த பக்கம் போயிட்டார். இப்போ யாருக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, ஒதுக்கலான் இருக்காங்க, பிஜேபி எப்படி இந்த சீட்டை யார் யாருக்கெல்லாம் தள்ளி விடணும்னு நினைக்குது அப்படின்ற அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடுவதற்கு ஆள் இல்லை. சரியா, கூட போகிறான் வரவன், கட்சியில் இருக்கவன் எவனா தோண்டாண்டி இதாக வச்சுருக்கவனை நிறுத்தலாம். ஆனால் தலைவர்கள் யாராவது இருக்காங்களான்னா இல்லை. ஒரு 5 பேர் 3 பேருக்கு மேலே தேராது. அவர்கள் ஏற்கனவே ஒரு 3 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க. இதுக்கு மேலே மக்களுக்கு தெரிந்த தலைவர் அப்படின்னா யாருமே கிடையாது. அண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும், மீம்ஸில் வர்றதுனாலையும் டெய்லி டிவியில் வர்றதுனாலையும் தெரியும். முருகனை தெரியும், முருகன் ஏற்கனவே எம்பி. ஸோ அந்த எம்பி பதவியை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் எஸ்கேப்பாங்க. அதனால் அண்ணாமலையை ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபியில் நிற்கிறதுக்கு 10 பேர் கூட இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி சிம்பிளில் பலரை நிறுத்துவதற்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரையாக வாடகைக்கு ஆள் பிடிக்கிறாங்க. இப்போ சரத்குமாரை பிடிச்சி அவருக்கு ஒரு சீட்டு ஒதுக்கிடுவாங்க, ஜிகே வாசனை பிடிச்சி 2 சீட்டு ஒதுக்கிடுவாங்க, 3 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கு 4 சீட்டாக, 4 3 7 ஆச்சா. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு 4 சீட்டாக, 11 ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த பாரிவேந்தர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு சீட்டு 12. அப்புறம் இவர் மொழியார் இருக்கார், வேலூர் காலேஜ் ஓனர், அவருக்கு ஒரு சீட்டு. சரியா, ஜான் பாண்டியனுக்கு ஒரு சீட்டு, தேவநாதனுக்கு ஒரு சீட்டு. இப்படி கணக்கு போட்டாலே 15 இடங்களுக்கு மேலே போயிடுது. சரியா, 15-17 இடங்கள் போயிடுது. மீதி 23 இடங்கள். மீதி 23 இடங்களில் என்னென்னா பாமகவுக்கு 8 இடங்கள் ஒதுக்குறாங்க. ரைட்டா, அதில் என்னாச்சு, 8 போச்சுன்னா 15 இடம். அப்போ இன்னும் இப்போ பிஜேபி நிற்க போகிறது அவர்கள் கணக்குப்படி அவர்களுக்கு நிற்கிற ஆள் 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு அந்த சீட்டை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் பாஜக சார்பில் நிற்கிறாங்கன்னு சொல்லி சரத்குமார்லேருந்து எல்லாத்துக்கும் மண்டைய கழுவி என்ன பண்ணுறதுன்னா தாமரை சின்னத்தை கொடுத்துரு, ஜான் பாண்டியன் உட்பட எல்லாருக்குமே, பாரிவேந்தர்லேருந்து எல்லாருக்குமே தாமரை சின்னத்தை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி 30 இடத்துல நிற்க போகுது. இவரெல்லாம் பாரதிய ஜனதாவா? பாரதிய ஜனதாவுக்கு இவர்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்படி நிற்க வச்சுட்டு இது ஒரு பிளான் ஏ, இதுதான் இவருடைய பிளான். ஸோ இப்போ என்னென்னா இப்போ பாஜக 12 இடம் 13 இடத்துல நிற்க போகுது. மீதியெல்லாம் ஓசியாக ஒவ்வொருத்தருக்கும் சில்லறை கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சீட்டு, பாமகவுக்கு மட்டும் 8 சீட்டு கொடுத்து கடைசியில் அப்புறம் தேமுதிகவுக்கு ஒரு 4 சீட்டு. நல்லா கேட்டுங்க, தேமுதிகவுக்கு 4, தினகரனுக்கு 4, ஓபிஎஸ்க்கு 4, 12 ஆச்சுங்களா. 8 பாமகவுக்கு 20 ஆச்சா. அப்போ மீதி 20 இடங்கள் இருக்குது. மீதி இந்த 20 இடங்களில் இந்த சில்லறை கட்சிகளுக்கு ஒவ்வொரு இடம் 6 இடங்கள் கொடுத்தா மீதி 14 இடத்துல தான் பாஜக, உண்மையான பாஜக கட்சியில் இருக்கிறவங்க போட்டி போட போகிறாங்க. அதுவும் அவர்கள் எடுத்துக்கொண்டு மீதி இடங்களை தான் இவர்களுக்கு எலும்பு துண்டாக போடுவார்கள் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை பாஜகவில் இருக்குது. அடுத்து பிளான் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியை ஒழிச்சு கட்டிட்டு அந்த ரெட்டலையை தூக்கி ஓபிஎஸ் கொடுத்துட்டு ஓபிஎஸ்க்கு 15 சீட்டு கொடுக்குறது. ஏன்னா அதிமுகவில் அதனால் அவங்க பார்த்து கொடுக்குறாங்களாம். பிஜேபி பார்த்து அந்த அதிமுகவுக்கு 15 சீட்டு கொடுக்குறாங்களாம். பிஜேபி 15 சீட்டில் நிற்குமா, மீதி 10 இந்த சில்லறை கட்சிகளுக்கு கொடுத்துருவாங்களாம். இப்படி ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கணக்குப்படி அந்த 15 தினகரனுக்கு 5, இவருக்கு ஓபிஎஸ்க்கு 10, அதிமுக
வந்து மீதி வந்து பிஜேபி நிற்க போதான். இப்படி பிளான் பி. இப்போ இந்த 2 பிளானையும் வச்சு டே நைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு கூட யாரையும் தூங்க விடல. சிறு கட்சி 1000 ஓட்டு வாங்குவான்னு தெரிஞ்சால் ஃபோனை போட்டு இவ்வளோ தரம் அவ்வளோ தரம் வந்துரு அப்படின்னு சொல்லி பலரை இப்போ அதே மாதிரி தான் முந்தா நாள் நைட்டு ஃபோனை போட்டதுக்கு நேற்று சரத்குமார் சேர்ந்திருக்காரு. இப்போ பிரேமலதா கட்சியை கலைச்சிட்டு உள்ளே சேர சொல்கிறாங்கன்ற ஒரு தகவலும் இருக்குது. இல்லை அந்தம்மா இல்லை அப்படிலாம் இருந்தால் நான் டோட்டலாக காலி ஆயிடுவேன், நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நீங்கள் மேலவே சீட்டு கூட கொடுக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு கொடுக்குறத கொடுங்கன்னொன்னே இது ஏன் அப்படி அந்த அம்மா கேட்டுச்சுன்னா மேலிடத்துலேருந்து அந்த மிரட்டல். அவருக்கு ஏகப்பட்ட வங்கி கடன் இருக்குது, அது இருக்குது, ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள வழக்கை தொடர்ந்து விட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்றனால நான் கொடுக்குறத வாங்கிக்கணும், எங்கிட்ட தான் கூட்டணி சேரணும், எடப்பாடிகிட்ட போனால் டோட்டலாக ஏன்னா எடப்பாடியை ஜெயிலுக்கு போகிறாருன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எனவே இப்போ வந்து என்னென்னா இதில் இன்னொரு குலக்குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓபிஎஸ் கொடுக்குற 4 சீட்லேயும் ஓபிஎஸ் கேட்குற இடத்த கொடுக்க மாட்டாங்க, பாமக கேட்குற இடத்த கொடுக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் கேட்குறாரு, ஓபிஎஸ் கேட்குற இடத்த தினகரன் கேட்குறாரு, தினகரன் கேட்குற இடத்த பிரேமலதா கேட்குறாப்புல. ஸோ இப்படி ஒரு குலக்குத்து இருக்கிறது. தோக்க போகிறது ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு அந்த கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்குகிற இடத்துல இவர்களுக்குள்ளே அடித்தடி போட்டி உள்ளுக்குள்ளே அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனவே 19ஆம் தேதி மோடி வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சாகணும்னு சொல்லி அங்கேருந்து வந்து உத்தரவு வந்திருக்கு. இல்லைன்னா இரட்டையில பிடுங்கி ஓபிஎஸ் கொடுத்துருங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸையும் அனுப்பி வச்சுருக்காங்க ஸ்டாண்ட் பையாக. ஏன்னா இது ஏற்கனவே பல நாளாக நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு நோட்டீஸு எடப்பாடிக்கு போயிருக்கு. என்னென்னா நீங்கள் விளக்கம் கொடுங்க, ஒருத்தர் கேட்குறாரு, ஏதோ தெருவில் போன ஒருத்தர் யாரோ திண்டுக்கல்லில் யாருன்னே தெரில, அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டாராம் இந்த மாதிரி இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு. அதை வைத்து ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ வேலையில் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இது எந்த இதில் போய் முடியும் அப்படின்னு இன்னும் ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். இன்னும் யார் தூங்கிக்கிட்டு இருக்கவன் போனால் வந்தவன் முன்னாள் கட்சி வைத்த பழைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் இருக்காங்கள்ல அதிமுக, இவங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா யாரையாவது பிடிச்ச சீட்டை கொடுத்து முதல்ல ஏற்கனவே எம்எல்ஏ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்ல, அவர்களை கூப்பிட்டு சீட்டு கொடுப்போன்னா அவர்கள் குடும்பத்தில் சொன்னாங்கன்னா அப்படி போய் வயசான காலத்தில் பாஜகவோட போய் சேர்ந்தேன்னா வீட்டில் சோறு கூட போட மாட்டோம், ஜெயிக்க போகிறதும் கிடையாது. கடைசி காலத்தில் ஏன் அதிமுகவில் இருந்தோம் காங்கிரஸில் இருந்து அதில் இருந்து பதவி காசு பிச்சைக்காக எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லி அவர்கள் குடும்பத்திலேயே பிரச்சனைனால பல நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எம்பிக்களும் முன்னாள் எம்பிக்கள் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் தலைமறைவாகி ஊரில் கொண்டு ஒழிச்சு வச்சுருக்க மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது. இது ஒரு பக்கம் ஆள் பிடிக்கிறதுக்கு பாஜக இறங்கி அதையும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மோடி வர்றதுக்குள்ளே 19ஆம் தேதி வர்றதுக்குள்ளே இது முடித்தாக வேண்டும் என்ற கட்டளை மேலிருந்து வந்திருக்கிறது. எனவே மோடி வரும்போது இந்த எல்லோரும் கை தூக்கி நிற்பாங்க பாருங்கள், நேஷனல் பாலிடிக்ஸில் அப்படி கை தூக்கி நிலம்புறான், பாதி பேர் ஒழிஞ்சு போயிட்டான் ஒன்றும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி மோடி வர்ற அன்னைக்கு இவர்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு அடிமையில பூரா நிற்க வச்சு கையை தூக்கி காட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி கையை பிடித்து ஏற்கனவே காட்டினார் பாருங்க, அதோடு விலகி வந்தவர் தான் எடப்பாடி. தென் மாநில பொறுப்பாளராக எடப்பாடியை போட்டாங்க. அதை போட்டு ஒரே வாரத்தில் எடப்பாடி பிடிச்சிட்டு வந்தாப்புல. இனி ஓபிஎஸ் ஜிபிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு இது ஓபிஎஸ் தினகரன்லாம் கூப்பிட்டு கையை தூக்கி காட்டுவார் அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னொரு 4-5 நாள் இருக்குது என்ன நடக்குது அப்படின்றது. இவர்கள் மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டே இருக்காங்க. ஏன்னா காசு இருக்குது, கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். விலைக்கு வாங்கினா மக்கள் ஓட்டு போடணும்ல. சரத்குமாருக்கு 500 பேர் கூட ஓட்டு போட மாட்டான். சுயேட்சையாக நின்னா கூட ஒரு 1500 பேர் 2000 பேர் 4000 வாங்கின சுயேட்சையெல்லாம் இருக்காங்க. ஸோ நிற்கிறாரு, பார்த்துக்குங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. மக்கள் ஓட்டு போடுவாங்களான்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.